பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ, ನಿಮ್ಮ ಕೃಪೆಯಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ನಾವು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. உமது நாமத்தை கர்த்தாவே நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ನಾವು ಮಹಿಮೆ ಪಡಿಸಲಿಕ್ಕೆ ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ದಯಪಾಲಿಸು. உம்முடைய நாமத்திலே எங்களுக்கு விடுதலை உண்டு, ரட்சிப்பு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. ನಿಮ್ಮ ನಾಮದಲ್ಲಿ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯೂ ಉಂಟು, ರಕ್ಷಣೆ ಉಂಟು, ಆಶೀರ್ವಾದವೂ ಉಂಟು. நாங்கள் வாசித்த வேத வசனங்களுக்குள்ளே கடந்து செல்ல கிருபை செய்யும். ಓದಿದಂತ ವಾಕ್ಯಗಳೊಳಗೆ ನಾವು ಹೋಗಲಿಕ್ಕೆ ಕೃಪೆಯನ್ನು ದಯಪಾಲಿಸು. இந்தியா கேம்பஸ் குருசேட் ஃபார் கிரைஸ்ட் ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். ಇಂಡಿಯಾ ಕ್ಯಾಂಪಸ್ ಕ್ರೂಸೇಡ್ ಚರ್ಚ್ ಸಂಸ್ಥೆಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ, ಅವರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. அவர்களையும் ஆசீர்வதியும். ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. நடக்க இருக்கக்கூடிய அந்த பைபிள் வேத வினா போட்டியிலே ಪ್ರಶ್ನೋತ್ತರ ಸೇವೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಂತಹ ಪ್ರಶ್ನೋತ್ತರ ಬೈಬಲ್ ಕ್ವಿಜ್ನಲ್ಲಿ நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் அதில் பங்கெடுக்கும்படி கர்த்தாவே கிருபை தாரும். ನಮ್ಮ ಸಭೆಯವರು ಕೂಡ ಎಲ್ಲರೂ ಪಾಲು ಹೊಂದುವಂತ ಕೃಪೆಯನ್ನು ದಯಪಾಲಿಸು. சகோதரர் டேவிட் கிராண்ட் மற்றும் சகோதரி மிஸ்ஸஸ் டேவிட் கிராண்ட் ಗಂಗಾವಿ ಆಶೀರ್ವದಿக்கும்படியாக ಜೆಪಿக்கிறேன். ಸಹೋದರ ಡೇವಿಡ್ ಗ್ರಾಂಟ್ ಮತ್ತು ಅವರ ಹೆಂಡತಿ ಗಂಗಾ ಅವರನ್ನು ಕೂಡ ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿ. ಅವರು கொடுத்திருக்கிற பிள்ளைக்காகவும் ஜெபிக்கிறோம். ಅವರು ಕೊಟ್ಟಂತ ಮಗುಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. இந்த நாளிலே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ಈ ದಿನದಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಹೃದಯವನ್ನು ತೆರೆಯಬೇಕೆಂದು ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಕರ್ತனுடைய பந்தியிலே நாங்கள் எடுப்பதற்கு முன்பதாக, ಕರ್ತನ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ನಾವು ಪಾಲು ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ வேத வசனத்தை நாங்கள் பார்த்து, ஆண்டவரೇ நாங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்ள கிருபை தாரும். ವೇದವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ ನಾವು ಸತ್ಯವನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳುವಂತ ಕೃಪೆಯನ್ನು ದಯಪಾಲಿಸು. எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காக நன்றி ஆண்டவரே. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರಗಳಪ್ಪ. கர்த்தராகிய இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. எபேசியர் 1 அதிகாரம், ಎಫೆಸರ್ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 2வது வசனம். 2ನೇ ವಾಕ್ಯ. Grace and peace unto you from God our Father and the Lord Jesus Christ. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ನಮ್ಮ ತಂದೆಯಾದ ದೇವರಿಂದಲೂ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದಲೂ ಒಂದು ಮೈ ಕೊಡಪ್ಪ, ಕೃಪೆಯು ಸಮಾಧಾನವು ಶಾಂತಿಯು ಆಗಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓகே, கிருபை இல்லாவிட்டால் சமாதானம் கிடைக்காது என்று நாம் பார்த்தோம். ಕೃಪೆ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ಶಾಂತಿ ನಮಗೆ ಇಲ್ಲವೆಂದು ನಾವು ನೋಡಿದೆವು. சமாதானம் என்றால் என்ன? ಶಾಂತಿ ಎಂದರೆ ಏನು? அதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போறோம். ಅದನ್ನು ಕುರಿತು ನಾವು ಈ ದಿನದಲ್ಲಿ ನೋಡಲಿದ್ದೇವೆ. ಶಾಂತಿ என்னப்பா? ಶಾಂತಿ ಎಂದರೆ ಏನಪ್ಪಾ? யாருக்கு தெரியும்? ಯಾರಿಗೆ ಗೊತ್ತುಂಟು? நீ இப்படி கை கட்டாத, உனக்கு தெரிஞ்சா நீ இப்படி கை தூக்கு. சாந்தியை பத்தி யாருக்கு தெரியும்? ಶಾಂತಿಯನ್ನು ಕುರಿತು ಯಾರಿಗೆ ಗೊತ್ತುಂಟು? என்னம்மா உன்னை பத்தி யாருக்குமே தெரியாதுங்கிறாங்க. ಶಾಂತಿயை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாதுப்பா ಜಾಸ್ತಿ. யாருக்கு தெரியும்? ಯಾರಿಗೆ ಗೊತ್ತುಂಟು ಶಾಂತಿಯನ್ನು ಕುರಿತು ಜಾಸ್ತಿ? ಕೈ ತೂಕ மாட்டேங்கிற. சாந்தம்னா என்னப்பா? ಶಾಂತಿ ಅಂದ್ರೆ ಏನಪ್ಪಾ? இனிமே நீ கூட பொழப்படுத்துறியா? அந்த அம்மா கூட யார் வாழ்ந்துட்டு இருக்கான்னு கேட்டு இருக்கேன். என்னப்பா? லைஃப். சாந்தினா லைஃபா? ஜீவனா. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஓ, சாந்தி தான் சொல்றியா? என் உயிரே சாந்தி. முடிஞ்சு போச்சு, அது பாட்டு, ಅದು ಹಾಡು. உண்மையான மீனிங் வந்து சாந்தி தான் என் உயிருங்கிறியா? ನಿಜವಾದ ಅರ್ಥ ಶಾಂತಿ ನನ್ನ ಜೀವ ಎಂದು ಹೇಳುತ್ತೀಯ. ಶಾಂತಿ என்னன்னு உனக்கு தெரியல, நான் சொல்றேன். ಶಾಂತಿ ಅಂದ್ರೆ ನಿನಗೆ ತಿಳಿಯಲಿಲ್ಲ, ನಾನು ಹೇಳಿಕೊಡುತ್ತೇನೆ. ಶಾಂತಿங்கிற வார்த்தைக்கு பீஸ்ங்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட் வேர்ட் என்னன்னு சொல்லுங்க. ಶಾಂತಿ ಅನ್ನೋ ಒಂದು ಪದಕ್ಕೆ ವಿರುದ್ಧ ಪದ ಏನಿದೆ ಹೇಳಿ? ಅಶಾಂತಿನ என்னன்னு கேக்குறேன். ಅಶಾಂತಿ ಅಂದ್ರೆ ಏನು? ನೆಮ್ಮದಿ ಇಲ್ಲದಿರುವುದು. ನೆಮ್ಮದಿಯಾ? ನೆಮ್ಮದಿ ಇಲ್ಲದೆ ಇರುವುದು. ನೋ ಪೀಸ್. சாந்திக்கு ஆப்போசிட் வேர்ட் கேக்குறேன். டிஸ்ட்ரெஸ் யார் சொன்னது? டிஸ்ட்ரெஸ் சாந்தி இல்ல, அது எக்ஸாக்ட் வேர்ட் இல்ல. கன்ஃபியூஷன், ஓகே, தட் இஸ் ரிலேட்டிங் டு தட். டென்ஷன், தட் இஸ் ஆல்சோ ஓகே, பட் தி எக்ஸாக்ட் வேர்டு வந்து என்னன்னா
ವಾರ್ ವಾರ್ ಯುದ್ಧಂ, ಅದಕ್ಕೆ ನಿಜವಾದ ಒಂದು ಅರ್ಥವೇನೆಂದರೆ ಯುದ್ಧವು, சண்டை, ಗಲಾಟೆ, ಜಗಳ, ಜಗಳ, ವಿರೋಧಂ, ವಿರೋಧವು. ನೀ ನಾರ್ತ್ ಪೋಲ್ನ ನಾ ಸೌತ್ ಪೋಲ್, ನೀನು ದಕ್ಷಿಣವಾದರೆ ನಾನು ಉತ್ತರ. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. நீ அப்படின்னா நான் இப்படி, ನೀನು ಹಾಗೆಂದರೆ ನಾನು ಹೀಗೆ. நீ ನಾನು சேரவே முடியாது, ನೀನು ನಾನು ಸೇರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. அப்படிங்கிறதுக்கு பேர் தான் விரோதம். ಹಾಗೆ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಹೆಸರೇ ವಿರೋಧವು, ஃபைட், ஜகளா, ಜಗಳವು. இதுக்கு இப்போ இந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சு கிடக்கிறதுக்கு, ಈ ಇಬ್ಬರು ಬೇರೆ ಬೇರೆ ಆಗಿರುವುದಕ್ಕೆ ஒன்னா சேர்த்துனா ಒಂದಾಗಿ ಸೇರಿಸಿದರೆ அதுக்கு பேர் தான் ಅದಕ್ಕೆ peace. ಹೆಸರೇ ಶಾಂತಿ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. விரோதங்களை முறித்து விரோதிகளை ஒன்றாக சேர்ப்பதற்கு பெயர்தான் சமாதானம். ವಿರೋಧಗಳನ್ನು ಮುರಿದು ವಿರೋಧವನ್ನು ಒಂದಾಗಿ ಸೇರಿಸುವುದೇ ಸಮಾಧಾನವು, ಶಾಂತಿಯು. விரோதங்களை நீக்கி ವಿರೋಧಗಳನ್ನು ನೀಗಿಸಿ இரண்டு பேருக்கும் நடுவிலே ஒற்றுமையை உண்டு பண்ணுவதுதான் சமாதானம். ಇಬ್ಬರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಮ್ಮತ ಮಾಡುವುದೇ ಶಾಂತಿಯು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. இப்ப எத்தனை பேருக்கு சாந்தினா அர்த்தம் புரியுது? ಇವಾಗ ಎಷ್ಟೋ ಜನರಿಗೆ ಶಾಂತಿ ಎಂದರೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆ. சாந்தி இல்லாம இருந்தேன்னா என்ன அர்த்தம்? ಶಾಂತಿ ಇಲ್ಲವೆಂದರೆ ಇದನ್ನ ಅರ್ಥವು, நான் விரோதியா இருந்தேன். ನಾನು ವಿರೋಧಿಯಾಗಿದ್ದೆನು. யாருக்கு விரோதம்? ಯಾರಿಗೆ ವಿರೋಧವು? குட் பீப்புள் அண்ட் பேட் பீப்புளா? ஓகே, இங்க ஆண்டவர் சொல்றாரு, ಇಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, கிரேஸ் அண்ட் பீஸ் ஃப்ரம் ஹூ? ஃப்ரம் த ஃபாதர். ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. Grace and peace from the Father. Father and the Lord Jesus. ಕೃಪೆಯು ಶಾಂತಿಯು ದೇವರು ಮತ್ತು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. தேவனுக்கு விரோதமாகத்தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியிலே பிறந்ததிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ದಿನದಿಂದ ಬಾಳುತ್ತಿದ್ದಾನೆ. ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு யோசனையும் தேவனுக்கு விரோதமாய் நாம் செய்கிறோம். ಒಂದೊಂದು ಕ್ರಿಯೆಯನ್ನು ಒಂದೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಾವು ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. நாம் யோசிப்பதிலே தேவனுக்கு விரோதமாய் யோசிக்கிறோம். ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. நாம் செய்கிற செயல்களிலே தேவனுக்கு பிடிக்காமல் தான் நிறைய விஷயங்களை செய்கிறோம். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ನಾವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. நாம் நடக்கிற நடக்கையிலே அநேக தரம் நாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கிறோம். ನಾವು ನಡೆಯುವಂತಹ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಅನೇಕ ಸಾರಿ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಿಲ್ಲದಂತೆ ನಾವು ನಡೆಯುತ್ತೇವೆ. தேவனுக்கு பிடிக்காததை, பிரியமில்லாததை, அவருக்கு வருத்தத்தை உண்டு பண்ணுகிற விஷயத்தை இருதயத்திலே பத்திரமாய் வைத்துக் கொள்கிறோம். ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಿಲ್ಲದನ್ನು, ಇಷ್ಟವಿಲ್ಲದನ್ನು, ಅವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗದದನ್ನು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನು ಅಡಗಿಸಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿರುತ್ತೇವೆ. ஆக மொத்தத்துல ಒಟ್ಟಿನಲ್ಲಿ நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கிறோம். ನಾವು ದೇವರಿಗೆ ಶತ್ರುಗಳಾಗಿ ಇದ್ದೇವೆ. We were enemies to God. தேவனுக்கு நாம் வைரிகள், தேவனுக்கு நாம் விரோதிகளாக இருந்தோம். ದೇವರಿಗೆ ನಾವು ವೈರಿಗಳು, ವಿರೋಧಿಗಳಾಗಿದ್ದೇವೆ. ரோமர்கள் நிருபம் ರೋಮರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5ாம் அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 6லிருந்து 6ರಿಂದ படிப்போம். ಓದೋಣ. 5ನೇ ಅಧ್ಯಾಯ 6ರಿಂದ ನಾವು ಓದೋಣ. ರೋಮರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ. You see, at just the right time, when we were still powerless, When we were still powerless, Christ died for the ungodly. ungodly. Who are the ungodly? நாம தான். ನಾವೇ. Okay. Very rarely will anyone die for a righteous person, though for a good person someone might possibly dare to die. There is no good person on this earth. Okay. But God demonstrates His own love for But us. God demonstrated His own love For us in this, while we were still sinners, while we were still offenders, sinners. Christ died for us. Christ died for us. Since we have now been justified by His blood, how much more shall we be saved from God's wrath through Him? For if while we were God's enemies, we were reconciled to Him. We were God's enemies. We were reconciled to Him through the death of His Son. How much more, having been reconciled, shall we be saved through His life? Amen. Not only is this so, but we also boast in God through our Lord Jesus Christ, through whom we have now received reconciliation. Thank you, Ma.
இங்க பாக்குறோம், ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ தேவன் நம்ம மேல எவ்வளவோ அன்பு காட்டி ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಎಷ್ಟೋ ಪ್ರೀತಿಯನ್ನಿಟ್ಟು தன்னிடத்துல இருக்கக்கூடிய பெஸ்ட் நமக்கு கொடுத்தாராம். ಆತನಲ್ಲಿರುವಂತಹ ಉತ್ತಮವಾದದ್ದನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟನಂತೆ. என்னத்தை கொடுத்தாரு? ಏನನ್ನು ಕೊಟ್ಟನು? தமது அன்பை கொடுத்தார். ತನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕೊಟ್ಟನು. அந்த அன்பு யார் மூலமா வந்தது? ಆ ಪ್ರೀತಿ ಯಾರ ಮೂಲಕವಾಗಿ ನಮಗೆ ಬಂದಿತು? தன்னுடைய சொந்த குமாரன் மூலமாக வந்தது. ತನ್ನ ಸ್ವಂತ ಕುಮಾರನ ಮೂಲಕವಾಗಿ ನಮಗೆ ಬಂದಿತು. அந்த கிஃப்ட ஜனங்க வாங்கி என்ன பண்ணினாங்க? ಆ ಬಹುಮಾನವನ್ನು ಜನರು ತೆಗೆದುಕೊಂಡು ಅದನ್ನು ಏನು ಮಾಡಿದರು? தேவனுடைய அன்பாய் இருக்கக்கூடிய மகனை அனுப்பினார். ದೇವರ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ಮಗನನ್ನು ದೇವರು ಕಳಿಸಿಕೊಟ್ಟನು. மகனன்னே தன்னை பிரீத்தியாகி ಕಳಿಸಿಕೊಟ್ಟನು. தேவனுடைய பிரீத்தி என்னன்னா தேவனுடைய மகன் தான். ದೇವರ ಪ್ರೀತಿ ಏನೆಂದರೆ ದೇವರ ಮಗನೇ. அது ஜனங்க வாங்கி என்ன பண்ணாங்க? ಅದನ್ನು ಜನರು ತೆಗೆದುಕೊಂಡು ಏನು ಮಾಡಿದರು? காலின் கீழே போட்டு மெதிச்சு, ಕಾಲಿನ ಕೆಳಗೆ ಹಾಕಿ ತುಳಿದು, கையில ஆணி அடிச்சு, ಕೈಗಳಲ್ಲಿ ಆನೆಗಳನ್ನು ಒಡೆದು, ಮೊಳೆಗಳನ್ನು ಒಡೆದು, தலையில ಮುಳ್ಳು முடிய போட்டு, ತಲೆಯಲ್ಲಿ ಮುಳ್ಕಿರೀಟವನ್ನು ಧರಿಸಿ, உடம்பெல்லாம் கிழிச்சு, ಶರೀರವನ್ನ ಅರಿದು, கால்ல ஆணி அடிச்சு, ಕಾಲುಗಳಲ್ಲಿ ಮೊಳೆಗಳನ್ನು ಒಡೆದು, ட்ரெஸ் எல்லாம் புடுங்கி, ಆತನ ಉಡುಪನ್ನು ಕಿತ್ತು, தாடியை பிடிச்சு இழுத்து, ಆತನ ದಾಡಿಯನ್ನು ಎಳೆದು, முகத்துல துப்பி, ಆತನ ಮುಖಕ್ಕೆ ಹುಗಿದು, இதெல்லாம் யாருக்கு விரோதமா பண்ணாங்க? ಇದೆಲ್ಲವೂ ಯಾರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಾಡಿದರು? ತಂದೆಯವರಿಗೆ ವಿರುದ್ಧ, ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ. ಗಿಫ್ಟ್ ಕೊಡುತ್ತವರು ಪಿತಾ, ಈ ಬಹುಮಾನ ಕೊಟ್ಟಾತನು ತಂದೆ, வந்தவர் மகன், ಬಂದಾತನು ಮಗನು. அந்த கிஃப்ட அவங்க என்ன பண்ணாங்க? ಆ ಬಹುಮಾನವನ್ನು ಅವರು ಏನು ಮಾಡಿದರು? கொடுத்தவருக்கு அவமானம் வருவதற்காக அந்த கிஃப்ட கிழிச்சு உடைச்சு நசுக்கி குப்பத்தொட்டில தூக்கி போடுற மாதிரி போட்டாங்க. ಕೊಟ್ಟಾತನಿಗೆ ಅವಮಾನ ಬರುವಂತದನ್ನು ಬಹುಮಾನವನ್ನು ಅರೆದು ತುಳಿದು ಕಸದಂತೆ ಅವರು ಕಸದ ತೊಟ್ಟಿಗೆ ಹಾಕಿದರು. ஆனாலும் பிதா தன்னுடைய அன்பை குறைச்சிக்கல. ಆದರೂ ತಂದೆಯು ತನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಆತನು ಕಮ್ಮಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. நாம் தேவனுக்கு சத்ருவா இருக்கும் பொழுது, ನಾನು ದೇವರಿಗೆ ವಿರೋಧಿಯಾಗಿರು ವೈರಿಯಾಗಿರುವಾಗ, ನಾವು தேவರಿಗೆ வைரிகளாகிருவாக தேவன் தன்னுடைய மகனை சரி அப்படியாவது நீ செஞ்சாவது நீ என்கிட்ட வா என்று சொல்லி விட்டு விட்டார். ದೇವರು ತನ್ನ ಮಗನನ್ನು ಹಾಗಾದರೂ ನೀನು ಮಾಡಿ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಾಯಿಂದ ಆತನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟನು. இவ்வளவு தூரம் கொடுத்தவர் ಇಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಕೊಟ್ಟ ಆತನು அதோட நிறுத்திக்குவாரா? ಅದರೊಟ್ಟಿಗೆ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನಾ? ಇಲ್ಲ. இதெல்லாம் நம்ம புத்தியில கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரையும் நமக்குள்ளே அனுப்புகிறார். ಇದೆಲ್ಲವನ್ನು ನಮ್ಮ ಬುದ್ಧಿಯಲ್ಲಿ ಬಂದು ಸೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ತನ್ನ ಪವಿತ್ರಾತ್ಮನ ನಮಗೆ ಕೊಟ್ಟನು. அவர் வந்து என்ன பண்றாரு? ಆತನೇ ಬಂದು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? அவரும் வந்து தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றுகிறார். ಆತನು ಬಂದು ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಸುರಿದನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே அதிகாரம், இதே அத்தியாಯ, ரோமர் 5 ವಚನ 5 5ನೇ ವಾಕ್ಯ. And hope does not disappoint us, because this hope does not disappoint us, because God has poured out His love, because God has poured out His love into our hearts by the Holy Spirit, whom He has given us. தமிழ் கன்னடா. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் தேவ அன்பு, அப்படி படிக்க கூடாது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியின் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ನಾವು ನಾಚಿಗೆ ಪಟ್ಟು ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. ತೆಳು ಕನ್ನಡ. ಈ ನಿರೀಕ್ಷೆಯು ನಮ್ಮ ಆಶೆಯನ್ನು ಭಂಗಪಡಿಸುವುದಿಲ್ಲ. ನಮ್ಮ ಆಶೆಯನ್ನು ಏನ್ ಮಾಡುವುದಿಲ್ಲ? ಭಂಗಪಡಿಸುವುದಿಲ್ಲ. ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ಪ್ರೀತಿಯ ರಸವು ನಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಧಾರಾಳವಾಗಿ ಸುರಿದೆಯಲ್ಲ. ஹல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு கொஞ்சோண்டு டேஸ்ட் கொடுக்கலையா? ದೇವರು ನಮಗೆ ಸ್ವಲ್ಪ ರುಚಿಯನ್ನು ಕೊಡಲಿಲ್ಲವಂತೆ. என்ன பண்றாரு? ಏನು ಮಾಡಿದನಂತೆ? அப்படியே உடைச்சி ஊத்துறாரு. ಹಾಗೆಯೇ ಧಾರಾಳವಾಗಿ ಒಡೆದು ಸುರಿಸುತ್ತಾನೆ. உங்களுக்கு தெரியுமா? ನಿಮಗೆ ಗೊತ್ತುಂಟಾ? இப்ப எல்லாமே நிறைய விஷயம் வந்து யூடியூப் மூலமா நிறைய விஷயத்தை பாக்குறீங்க. ಇವಾಗ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ಯೂಟ್ಯೂಬ್ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. மேல மேகத்துல கரு மேகம், டார்க் கிளவுட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல என்ன இருக்குது? ಅದು ಮೇಲೆ ನಾವು ಮೋಡಗಳಲ್ಲಿ, ಅದು ಕಪ್ಪಾಗಿರುವಂತ ಮೋಡಗಳಲ್ಲಿ ಅದರಲ್ಲಿ ಏನಿದೆ?
என்ன இருக்கு? Condensed water. வாட்டர். ಅದರಲ್ಲಿ ನೀರಿದೆ. வாட்டர். ನೀರಿದೆ. எவ்வளவு பெரிய டேங்கா இருக்கும் அது? ಅದು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಟ್ಯಾಂಕ್ ಆಗಿರಬಹುದು. மேகம் ஃபுல்லாவே பிளாக் கலர் இருக்கிற டார்க் கிளவுட்ஸ் ஃபுல்லாவே டேங்க் வாட்டர். ಆ ಮೇಘವೆಲ್ಲವೂ ಕಪ್ಪಾಗಿ ಅದು ಕರ್ಮಡವಾಗಿ ಅದು ನೀರಾಗಿರುತ್ತದೆ. அதுல ஆண்டவர் என்ன பண்றாரு? ಅದರಲ್ಲಿ ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ தெரியுமா உங்களுக்கு? ಗೊತ್ತುಂಟಾ ನಿಮಗೆ? குண்டூசில போட்டு ஓட்ட போடுற மாதிரி குட்டி குட்டி ஓட்ட போட்டதுனால தான் மழையா வருதாம். ಒಂದು ಗುಂಡು ಸೂಜಿಯಿಂದ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ರಂಧ್ರಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದರಿಂದ ಮಳೆಯೇ ಸುರಿಯುತ್ತದಂತೆ. அது கிளவுட் பிரேக்கட் ஆச்சு, நம்ம ஊரு காலி. ಆ ಒಂದು ಮೇಘಗಳು ಅದು ಸ್ಫೋಟಗೊಂಡರೆ ನಮ್ಮ ಊರೇ ಇರುವುದಿಲ್ಲ. அது நடந்திருக்கு சில இடத்துல. ಅದು ನಡೆಯುತ್ತಿದೆ ಕೆಲವು ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ. கிளவுட் ಬ್ரோக் அப்படினா ಸ್ಫೋಟವು ಸಡನ್ அப்படியே ஒரு பெரிய டேங்க் தண்ணி ஒரே இடத்துல கொட்டினா என்ன ஆவாங்க? ಹಾಗೆಂದರೆ ಸಡನ್ ಆಗಿ ಒಂದು ಟ್ಯಾಂಕ್ ನೀರು ಒಂದೇ ಕಡೆ ಬಿದ್ದರೆ ಏನಾಗುತ್ತದೆ? Cloud burst. கிளவுட் பர்ஸ்ட் என்ன ஆவாங்க? ಅದು ಮೇಘ ಸ್ಫೋಟ. வீடு உடைஞ்சு போயிடும், ಮನೆಗಳು ಒಡೆಯುವುದು, ரோடு உடைஞ்சு போயிடும், ರೋಡ್ಗಳು ಒಡೆದೋಗುವುದು, மலை மேல விழுந்தா மணல் அந்த மலை வந்து லேண்ட் ஸ்லைட் ஆயிரும். ಬೆಟ್ಟಗಳು ನೋಡಿದ್ರೆ ಬೆಟ್ಟವಾಗಿ ಜಾರಿ ಬೀಳುವುದು. ஒரு தோட்டத்துல விழுந்தா மரம் செடி கொடி எல்லாம் வேரோட புரிஞ்சிட்டு வந்துரும். ತೋಟದಲ್ಲಿ ಬಿದ್ದರೆ ಅಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಗಿಡಗಳು ಮರಗಳು ಎಲ್ಲ ಒಡೆದುಕೊಂಡು ಹೋಗುವವು. அது அப்படியே பனி துளியா சின்ன சின்ன துளியா விழுந்தா நமக்கு ஆசீர்வாதம். ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ತುಂತುರಾಗಿ ಬಿದ್ದರೆ ಅದು ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದವು. எல்லாத்தையும் எடுத்து ஊத்திட்டா, ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದು ಸುರಿದರೆ Destruction. இட்லி வேணுமா, சட்னி சாம்பார் வேணுமா? ಇಡ್ಲಿ ಬೇಕೆ, ಚಟ್ನಿ ಸಾಂಬಾರ್ ಬೇಕಾ? ரெண்டுமே வேணும். ಎರಡೂ ಬೇಕು. எப்படி வேணும்? ಹೇಗೆ ಬೇಕು? Small quantity. சுட சுட வேணும், ಬಿಸಿ ಬಿಸಿಯಾಗಿ ಬೇಕು, இப்பவே வேணும், ಈಗಲೇ ಬೇಕು. இன்னும் இருக்குதா? ಇನ್ನು ಇದೆಯಾ? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி சத்தம் போட்டுன்னு வச்சுக்கோ, உங்க பொண்டாட்டி என்ன தெரியுமா பண்ணுவா? ಮದುವೆ ಆದರೆ ನೀನು ಈ ತರ ಶಬ್ದ ಮಾಡಿದರೆ ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಏನು ಮಾಡ್ತಾಳೆ ಗೊತ್ತುಂಟಾ? அப்படியே சட்டை எடுத்துட்டு தலை மேல ஊத்தி விட்டுருவா. ಹಾಗೆ ಸೈಟಿನ ತಂದು ನಿನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಸುರಿಯುತ್ತಾಳೆ. ஐயோ அப்படின்னு இப்படி டான்ஸ் ஆட வேண்டியதான். ಹಾಗೆ ಡ್ಯಾನ್ಸ್ ಆಡಬೇಕಾಗುತ್ತದೆ. ಎಲ್ಲ தலைமுடியெல்லாம் போயிடும், ಎಲ್ಲ ತಲೆ ಕೂದಲೆಲ್ಲ ಉದುರೋಗುವುದು. அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவன் தன்னுடைய அன்பை எல்லாம் நம்முடைய இருதயத்திலே ஊற்றி விட்டார். ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ಆತನ ದೇವರ ಪ್ರೀತಿಯ ರಸವನ್ನು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಧಾರಾಳವಾಗಿ ಸುರಿದನು. சிலுவையிலே தன்னுடைய மகனை அனுப்பி தன் ரத்தத்தை சிந்த வைத்தார். ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ತನ್ನ ಮಗನನ್ನು ಕಳಿಸಿ ತನ್ನ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದನು. யாரு? பிதாவாகிய தேவன். ಯಾರೆಂದರೆ ತಂದೆಯಾದ ದೇವರು. அதே பிதாவாகிய தேவன், ಅದೇ ತಂದೆಯಾದ ದೇವರು பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயத்துக்குள்ளே அந்த அன்பை புரிய வைக்கும்படி ஊற்றுகிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಅದು ತಿಳಿಯುವಂತ ಧಾರಾಳವಾಗಿ ನಮಗೆ ಸುರಿಸುತ್ತಾನೆ. என்ன பண்றாரு ஆண்டவர்? ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? விரோதிகளாக இருக்கிற துரோகிகளாக இருக்கிற நம்மை நண்பர்களாக மாற்றுகிறார். ವಿರೋಧಿಗಳಾದಂತ ದ್ರೋಹಿಗಳಾದಂತ ನಮ್ಮನ್ನು ಸ್ನೇಹಿತರಾಗಿ ಅದನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. இந்த செயலுக்கு என்ன பேரு? ಈ ಒಂದು ಕ್ರಿಯೆಗೆ ಏನು ಹೆಸರು? பீஸ். ಶಾಂತಿಯು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சமாதானத்தின் தேவன், ಶಾಂತಿದಾಯಕನಾದ ದೇವರು. அவருடைய கோபத்தை காட்டினார்னா நாமெல்லாம் காலி, ஒருத்தர் கூட இங்க இருக்க மாட்டோம். ಆತನ ಕೋಪವನ್ನು ನಮ್ಮ ಮೇಲೆ ತೋರಿಸಿದರನ್ನು ಯಾರು ಇಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. சிலுவையில் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಏನು ಮಾಡಿದನು ಗೊತ್ತುಂಟೆ? He took the cost of bringing peace. சமாதானத்தை நமக்கு கொடுப்பதற்கான செலவுகளை அவர் சிலுவையிலே பார்த்து கொண்டார். ಸಮಾಧಾನವನ್ನು ನಮಗೆ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಆತನ ಖರ್ಚುಗಳನ್ನೆಲ್ಲ ಆತನು ನೋಡಿಕೊಂಡನು. ஏசாயா 53 ಏಸಾಯ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ 53 வசனம் 5. ವಾಕ್ಯ 5. ஏசாயா 53 ಏಸಾಯ 53 5. ವಾಕ್ಯ 5. Surely You will summon nations you know not, and nations you do not know. அது இல்லம்மா, ஏசாயா 53 5. But he was pierced for our transgressions. He was pierced for our transgressions. He was crushed for our iniquities. He was crushed for our iniquities. The punishment that brought us peace was upon him. Was upon his head, upon his hands, upon his shoulder, upon his heart, upon his legs. He bore everything that caused the peace. And by his wounds we are healed. We are healed. Kannada. ನಮ್ಮ ದ್ರೋಹಗಳ ದೆಸೆಯಿಂದ ನಮ್ಮ ದ್ರೋಹಗಳ ದೆಸೆಯಿಂದ ಅವನಿಗೆ ಗಾಯವಾಯಿತು. ಆತನಿಗೆ ಗಾಯವಾಯಿತು.
ನಮ್ಮ ಅಪರಾಧಗಳ ನಿಮಿತ್ತ ನಮ್ಮ ಅಪರಾಧಗಳ ನಿಮಿತ್ತ ಅವನು ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟನು, ಆತನು ಜಡ್ಜಲ್ಪಟ್ಟನು. ನಮಗೆ ಸುಕ್ಷೇಮವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ ನಮಗೆ ಸುಕ್ಷೇಮ, ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟು ಮಾಡುವಂತ ದಂಡನೆಯನ್ನು, ಅದಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿರುವಂತಹ ದಂಡನೆಯನ್ನು ಅವನು ಅನುಭವಿಸಿದನು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಅನುಭವಿಸಿದನು. ಅವನ ಬಾಸುಂಡೆಗಳಿಂದ, ಆತನ ಬಾಸುಂಡೆಗಳಿಂದ ನಮಗೆ ಗುಣವಾಯಿತು. ನಮಗೆ ಸುಕ್ಷೇಮ ಉಂಟಾಯಿತು. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் நாம மீறி செஞ்ச அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அவர் காயமடைந்தார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நாம ஒழுங்கில்லாமல் நடந்ததின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் அடி வாங்கி நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினி அவர் மேல் வந்தது. அந்த தண்டனை இயேசு கிறிஸ்துவின் மேலே வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்து அடைந்த அந்த காயத்தினுடைய தழும்புகளாலே நாம் தேவனுக்கு நண்பர்களானோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பீஸ்னா என்ன அர்த்தம் புரியுதா? ಶಾಂತಿ ಅಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ ಗೊತ್ತಾಯಿತಾ? ವಿರೋಧங்களை ನೀಕಿ, ವಿರೋಧಗಳನ್ನು ನೀಗಿಸಿ நண்பர்களாக்குவது, ಸ್ನೇಹಿತರನ್ನಾಗಿ ಮಾಡುವುದು, துரோகிகளை மாற்றுவது, ದ್ರೋಹಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் இந்த வேலையை செய்கிறார். ಆತನು ಈ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. அந்த கிருபையும் சமாதானமும் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்தது. ಆ ಕೃಪೆಯು ಶಾಂತಿಯು ತಂದೆಯಾದ ದೇವರ ಬಳಿಯಿಂದ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ತಂದೆಯಾದ ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಬಂದಿತು. இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து, ತಂದೆಯ ಬಳಿಯಿಂದ இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்தது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ನಮಗೆ ದೊರಕಿತು. பிதாவினுடைய கிருபையும் சமாதானமும், ತಂದೆಯ ಕೃಪೆಯು ಶಾಂತಿಯು இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு வந்தது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ನಮಗೆ ಬಂದಿತು. பிதாவானவர் தன்னுடைய குமாரனை கொடுத்ததினாலே நமக்கு வந்தது. ತಂದೆಯಾದ ದೇವರು ಕುಮಾರನನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದರಿಂದ ನಮಗೆ ಬಂದಿತು. பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அளித்ததினாலே நமக்கு வந்தது. ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಆತನು ಕಲಿಸಿದ್ದರಿಂದ ನಮಗೆ ಬಂದಿತು. பிதாவினுடைய அன்பு எவ்வளவு பெரியதுன்னு பாருங்கள். ತಂದೆಯ ಪ್ರೀತಿ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದೆಂದು ನೋಡಿರಿ. 1 யோவான் 1 ಯೋಹಾನನು 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ முதல் வசனம், ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ. 1 ಯೋಹಾನ 3 ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ. How great is the love how great is the that the Father has lavished on us, love that the Father has lavished upon us, that we should be called we should be called children of God. the children of God. And that is what we are. In that Is what we are. that is what we are. Kannada. The reason that the world does not know us is that they do not know him. ದೇವರ ಮಕ್ಕಳೆಂಬ ಹೆಸರನ್ನು ನಮಗೆ ಕೊಡುವುದರಲ್ಲಿ ತಂದೆಯು ಎಂಥ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ ದೇವರ ನೋಡಿರಿ. ಪ್ರೀತಿ ಎಂತ ಪ್ರೀತಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅವು ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ, ನಾವು ಆತನ ನಾವು ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. ಈ ಕಾರಣದಿಂದ ಲೋಕವು ನಮ್ಮನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಲೋಕವು ನಮ್ಮನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಅದು ಆತನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲವಲ್ಲ. ಯಾಕೆಂದ್ರೆ ಈ ದೊಡ್ಡ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಿದ ದೇವರನ್ನೇ ಅವರು ತಿಳ್ಕೊಂಡಿಲ್ವಲ್ಲ. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். தேவனுடைய அன்பு, பிதாவுடைய அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். தன் மகனையே கொடுத்துட்டாரு, தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள இருக்கும்படி அனுப்பிவிட்டார். எவ்வளவு பெரிய அன்பாய் வைத்திருக்கிறார் பாருங்கள். ಅದು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ ನೋಡಿರಿ. உலகம் ತಂದೆಯ அன்பு, ತಂದೆಯ ಪ್ರೀತಿಯು எவ்வளவு பெரிதா இருக்குது பாருங்க. ಎಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿದೆ ನೋಡಿರಿ. அது அவ்வளவு பெருசா இருந்தாலும், ಅದು ಅಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿದ್ದರೂ குருட்டு பசங்களுக்கு, இந்த ஊர்காரங்களுக்கு, இந்த பாவிங்களுக்கு அது புரியாது. ಈ ಕುರುಡರಿಗೆ, ಊರಿನವರಿಗೆ, ಪಾಪಿಗಳಿಗೆ ಅದು ತಿಳಿಯದು. அதை விட குருட்டு பசங்க யாருன்னா சர்ச்சில் இருக்கிறவங்க. ಅದಕ್ಕಿಂತಲೂ ಕುರುಡರು ಯಾರೆಂದರೆ ಚರ್ಚಿನಲ್ಲಿ ಇರುವವರು. பைபிளை படிப்பாங்க, ஆனா பிதாவின் அன்பு தெரியவே தெரியாது. ಬೈಬಲ್ ಓದುತ್ತಾರೆ, ಅವರಿಗೆ ತಂದೆಯ ಪ್ರೀತಿಯು ಏನೆಂದು ತಿಳಿಯದು. அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வயிற்று நல்லா போனா போதும். ಅವರ ಬೇಕಾಗಿರೋದೆಲ್ಲ ಹೊಟ್ಟೆ ನೋವು ಹೋದರೆ ಸಾಕು. துட்டு கிடைச்சா போதும், 1 கோடி ரூபாய் கிடைச்சா போதும். ஓ சோத்ரம் சோத்ரம் சோத்ரம், பிரைஸ் லார்ட், ஹalleluya ஹalleluya ஹalleluya, ஒரே ஆட்டமா போடுவாங்க, துதிப்பாங்க. ದುಡ್ಡು ಸಾಕಿದ್ರೆ 1 ಕೋಟಿ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಸಾಕು, ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಎಂದು ಆಟ ಆಡುತ್ತಾರೆ. அவங்களுக்கு கடவுள் பணம் தான் பெருசா போச்சு. ಅವ್ರಿಗೆ ದೇವರಿಗಿಂತಲೂ ದುಡ್ಡು ಅವ್ರಿಗೆ ದೊಡ್ಡದಾಯಿತು. இல்ல சுகமா வாழ்றது மட்டும் தான் பெருசா ಇಲ್ಲ போச்சு. ಸುಖವಾಗಿ ಬಾಳುವುದವರಿಗೆ ದೊಡ್ಡದಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ.
பிதா தன் மகனையே கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், அது புரியவே மாட்டேங்குது. ತಂದೆಯು ತನ್ನ ಮಗನನ್ನೇ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ, ಅದು ಅವರಿಗೆ ಅರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. பிதா தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரையே நமக்குள்ள இருக்கும்படி கொடுத்து விட்டார். ತಂದೆಯು ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವಂತ ಆತನು ನಮಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟನು. ತಂದೆಯು ತನ್ನ ಪವಿತ್ರ ಆತ್ಮನನ್ನೇ ನಮ್ಮಲ್ಲಿ ಕಳುಹಿಸಿದ್ದಾನೆ. இன்னொரு தூதனை அனுப்பல, தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரையே அனுப்பிவிட்டார். ಮತ್ತೊಬ್ಬ ದೂತನನ್ನು ಕಳಿಸಲಿಲ್ಲ, ತನ್ನ ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ಆತನು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟನು. இல்ல, பவித்திர ஆத்மனன்னே அழுத்தி சொல்லுங்கன்னு சொல்றேன். ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನೇ ಬಿಟ್ಟನು. நான் சொல்லும் போது சொல்லணும், நீங்க கேள்விப்படுற மாதிரி சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரையே பிதாவாகிய தேவன் கொடுத்து விட்டார். ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನೇ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟನು. தப்பா சொல்றீங்க, பிதா கொடுத்து விட்டார். ತಂದೆ தேவரேன்னு சொன்னா அது பொதுவா இருக்குது. பிதா ತಂದೆಯು தன் மகனையே கொடுத்தார், ಮಗನನ್ನೇ ಕೊಟ್ಟನು. பிதா ತಂದೆಯು தன்னுடைய ஆவியானவரையே கொடுத்து விட்டார், ಆತ್ಮನನ್ನೇ ಕೊಟ್ಟನು. அவளுடைய அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். ಆತನ ಪ್ರೀತಿಯು ಎಷ್ಟು ದೊಡ್ಡದೆಂದು ನೋಡಿರಿ. அறிவுகிட்ட முட்டாளுங்க மாதிரி நம்ம இருக்கிறோம் இல்லையா? ಬುದ್ಧಿಹೀನರಾಗಿ ಮುಟ್ಟಾಳರಾಗಿ ನಾವಿದ್ದೇವೆ. ஒன்னும் புரியுறதில்ல, மர மண்டைய மாதிரி இருக்கிறோம். ಒಂದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿಲ್ಲ, ನಾವು ಮುಟ್ಟಾಳರಾಗಿದ್ದೇವೆ. மூளையே கிடையாது, ನಮಗೆ ಮೆದುಳೇ ಇಲ್ಲ. எப்படி சொல்றாரு இல்லையா? யோவான் எப்படி சொல்றான் பாத்தீங்களா? ಯೋಹಾನನು ಹೇಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ ನೋಡಿದ್ದೀರಾ? ஹலோ ಹಲೋ, behold, இகோ ಇಗೋ, பாருங்க, ನೋಡಿರಿ, பிதாவின் அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ತಂದೆಯ ಪ್ರೀತಿ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದೆಂದು ನೀವು ನೋಡಿರಿ. இப்பதான் கரெக்டா சொல்றீங்க. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிதாவின் அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ತಂದೆಯ ಪ್ರೀತಿ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದೆಂದು ನೋಡಿರಿ. பிதாவின் அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ತಂದೆಯ ಪ್ರೀತಿ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದೆಂದು ನೋಡಿರಿ. தன் மகனನ್ನು கூட வெச்சிக்கல அவரு. ತನ್ನ ಮಗನನ್ನು ಕೂಡ ಆತನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. சொந்த மகனாச்சே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் வெச்சிக்கல. ತನ್ನ ಸ್ವಂತ ಮಗನು ನಾನು ಕೊಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ಆತನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. தன் மகனையே கொடுத்தார், ತನ್ನ ಮಗನನ್ನೇ ಕೊಟ್ಟನು. அது மட்டும் இல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வச்சு ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ನಮ್ಮ ಒಳಗೆ ಇಟ್ಟು நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி செஞ்சு ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುವಂತೆ ಮಾಡಿ அவருடைய பிதாவின் அன்பெல்லாம் நமக்குள்ள அப்படியே ஊற்றுகிறார். ಆತನು ತಂದೆಯ ಪ್ರೀತಿಯನ್ನೆಲ್ಲ ಹಾಗೆಯೇ ನಮ್ಮಲ್ಲಿ ಆತನು ಸುರಿಸಿದನು. நம்ம ஒரு நிமிஷம் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, ನಾವು ಒಂದೊಂದು ನಿಮಿಷ ಇವಾಗ ನಾವು ಬಾಳುತ್ತಿದ್ದೇವಲ್ಲವೇ? தேவனுக்கு விரோதமாய்த்தான் இருக்கிறோம், ஆனால் நம்ம அழிந்து போகாமல் இருக்கிறோம். ಅಂದ್ರೆ ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಾವು ಇದ್ದೇವೆ, ಆದರೂ ನಾವು ನಾಶವಾಗದೆ ನಾವು ಇದ್ದೇವೆ. அது தேவனுடைய அவருடைய கிருபை, ದೇವರ ಒಂದು ಕೃಪೆಯು. அதனால ಆದ್ದರಿಂದ நமக்குள்ள ನಮ್ಮೊಳಗೆ நம் தேவனுக்கு நண்பர்களாக கர்த்தர் நினைச்சு நம்மளை நடத்துறார். ನಮ್ಮ ದೇವರಿಗೆ ಸ್ನೇಹಿತರಾಗಿ ನಮ್ಮ தேவர் நம்மನ್ನು சிநேகிதராಗಿ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾನೆ. நாம செய்யறது பூரா அயோக்கியத்தனம், சத்ரு மாதிரி, விரோதிக மாதிரி, அன்பில்லாம இருக்கிறோம். ಅದನ್ನು ನಾವು ಮಾಡುವುದರ ಅಯೋಗ್ಯತೆಯನ್ನು ಶತ್ರುಗಳು ಆ ಪ್ರೀತಿಯಿಲ್ಲದವರೆಗೆ ನಾವು ಇದ್ದೇವೆ. பொறுப்பில்லாம இருக்கிறோம், ಜವಾಬ್ದಾರಿ ಇಲ್ಲದೆ ಇದ್ದೇವೆ. ஒரு ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறோம், ಶಿಸ್ತಿಲ್ಲದಂತಿದ್ದೇವೆ, கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், ಇದೇ ರಾಗದೇ ಇದ್ದೇವೆ. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கவனிக்கிறதே இல்ல, ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಗಮನಿಸುವುದೇ ಇಲ್ಲ, கொடுக்க வேண்டிய மரியாதையை நமக்கு சன்மானம் கொடுக்கறது இல்ல, ಅದನ್ನು ಕೊಡಬೇಕಾದಂತ ಸನ್ಮಾನವನ್ನು ಮರ್ಯಾದೆಯನ್ನು ನಾವು ಕೊಡುವುದೇ ಇಲ್ಲ. அப்படி இருந்தும் ಇದ್ದು அவர் நம்ம எப்படி நடத்துறாரு? ಆತನು ಹೇಗೆ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಿದ್ದಾನೆ? சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், ಶಾಂತಿಯನ್ನು ಆತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மள ಫ್ರೆಂಡ್ மாதிரி அவர் நடத்துறாரு. ನಮ್ಮನ್ನು ಸ್ನೇಹಿತನೇ ಆತನು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. Praise the Lord, ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் சிநேகிதனே, ನನ್ನ ಸ್ನೇಹಿತನೇ. யார சொன்னாரு? ಯಾರನ್ನು ಕುರಿತು ಹೇಳಿದನು? ஆபிரகாமை சொன்னார். ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಹೇಳಿದನು. ஆமென், ಆಮೆನ್. சரி, அடுத்து யார சொன்னார்? ಅನಂತರ ಯಾರನ್ನು ಕುರಿತು ಹೇಳಿದನು? பேதுருவை பத்தா. எங்க சொன்னார் பேதுரை பத்து? ಯೂದ சைத்தானே அப்படின்ற அவனை பார்த்து, ಯೂದ ಇಸ್ಕರಿಯೋತನನ್ನು ಕುರಿತು ಹೇಳಿದನು. சைத்தானே அப்பாலே போ, நீ எனக்கு இடைஞ்சலா வர்றியா? ನನಗೆ ತಡೆಯಾಗಿ ಬರುತ್ತಿದ್ದೀಯಾ? நான் சொல்றத நீ கேட்டு எனக்கு பின்னாடி வா. ನಾನು ಹೇಳಿದ್ದನ್ನು ನೀನು ಕೇಳಿ ನನ್ನ ಹಿಂದೆ ಬಾ. சைத்தானே, ಸೈತಾನನೇ. அது பேதுருக்கு சொன்னார். ಅದು ಪೇತ್ರಗೆ ಹೇಳಿದ್ದು. சிநேகிதன் இன்னொருத்தருக்கு சொன்னாரு, ಸ್ನೇಹಿತನು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಹೇಳಿದನು. தன்னை காட்டி கொடுக்க போகிற யூதாஸ்காரியத்தை பார்த்து சொன்னார். ತನ್ನನ್ನು ತೋರಿಸಿಕೊಡಲಿರುವಂತಹ ಯೂದ ಇಸ್ಕರಿಯೋತನನ್ನು ಕುರಿತು ಹೇಳಿದನು. ஆபிரகாமுக்கும் சிநேகிதன் சொன்னாரு, ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಕುರಿತು ಸ್ನೇಹಿತನೆಂದು ಹೇಳಿದನು. யூதாஸ்காரியத்துக்கும் சிநேகிதன் சொன்னார். ಯೂದ ಇಸ್ಕರಿಯೋತನನ್ನು ಕುರಿತು ಸ್ನೇಹಿತನೆಂದು ಹೇಳಿದನು. கர்த்தருடைய பந்தியில ரெண்டு பேருமே பங்கெடுப்பாங்க. ಕರ್ತನ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಪಾಲು ಹೊಂದಿದರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா ஒருத்தன் காட்டி கொடுப்பான், ಆದರೆ ಒಬ್ಬನು ತೋರಿಸಿಕೊಟ್ಟನು, இன்னொருவன் கர்த்தரை மகிமைப்படுத்தி கீழ்ப்படிந்து வாழுவான். ಮತ್ತೊಬ್ಬನು ಕರ್ತನನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸಿ ವಿಧೇಯನಾಗಿ ಬಾಳಿದನು. ஆனால் கர்த்தர் நம்மை சிநேகிதராய்
நம்மை நடத்துகிறார். ಆದರೆ ಯೆಹೋವನು ನಮ್ಮನ್ನು ಸ್ನೇಹಿತನಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಉಪದ್ರವಗಳು ಉಂಟು, பயப்படாதீங்க, ಭಯಪಡಬೇಡಿರಿ, கலங்காதிருங்கள், ನೀವು ಚಿಂತೆ ಪಡಬೇಡಿರಿ, கலங்கಬೇಡಿರಿ, நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன், ನಾನು ನಿಮಗೆ ಶಾಂತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்ல, ಈ ಲೋಕವು ಕೊಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲ, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், ನಾನು ನನ್ನ ಶಾಂತಿಯನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುವೆನು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் சமாதானத்தின் தேவன், ಆತನು ಶಾಂತಿದಾಯಕನಾದ ದೇವರು. நம்மளை பார்த்து நம்மள மாதிரி அவர் ಆಕ್ಟ್ பண்ண ಮಾட்டாரு, ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನಮ್ಮಂತ ಆತನು ನಟನೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. நமக்கு ரோஷம் வந்துரும் இல்லையா, ನಮ್ಗೆ ಕೋಪ ಬರುತ್ತದಲ್ಲವೇ, நீங்க கோபமா பேச நானும் கோபமா பேசுவேன், ನೀವು ಕೋಪವಾಗಿ ಮಾತಾಡೋ ನಾನು ಕೋಪವಾಗಿ ಮಾತಾಡ್ತೀನಿ, நான் கேலி பண்ண நீங்களும் கேலி பண்ணுவீங்க, ನಾನು ಗೇಲಿ ಮಾಡಿದ್ರೆ ನೀವು ಗೇಲಿ ಮಾಡ್ತೀರಾ, நீங்க மரியாதை கொடுக்கல நானும் மரியாதை கொடுக்க மாட்டேன், ನೀವು ಮರ್ಯಾದೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ ನಾನು ಮರ್ಯಾದೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. பிதாவாகிய தேவன் கொடுக்கிற சமாதானம் அப்படி இல்ல, ತಂದೆಯಾದ ದೇವರು ಕೊಡುವಂತ ಆ ಸಮಾಧಾನ ಅವಿಧವಾದದ್ದಲ್ಲ, ಶಾಂತಿ ಅವಿಧವಾದದ್ದಲ್ಲ. நாம இன்னும் சத்துருக்களாக இருக்கும் பொழுதே அவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்த தேவன், ನಾವು ಇನ್ನೂ ಶತ್ರುಗಳಾಗಿ ಇರುವಾಗಲೇ ಆತ ನಮಗೆ ಶಾಂತಿಯನ್ನು ಕೊಟ್ಟಂತ ದೇವರು. பிதாவினுடைய அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள், ತಂದೆಯ ಪ್ರೀತಿ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದೆಂದು ನೋಡಿರಿ. சண்டாளர்கள், கொலகார பாவிங்க, பொய்காரன், அசுத்தன், ஆனால் என் மகனை நான் கொடுப்பேன்னு கொடுத்தாரு பாத்தீங்களா, அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு. ನಾವು ಚಂಡಾಲರು, ದ್ರೋಹಿಗಳು, ದುಷ್ಟರು, ಅಸುತ್ತರು, ಆದರೂ ಆತನ ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ಆತ ನಮಗಾಗಿ ಕೊಟ್ಟನು. இல்லங்க, நம்ம கையில கொடுத்துட்டாரு பாத்தீங்களா, அது எவ்வளவு பெரிய அன்பா இருக்கும். ಅದು ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಆತನು ಕೊಟ್ಟ ನಿಲ್ಲುವುದು ಎಷ್ಟು ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ. அந்த அன்பை நம்ம அப்படியே அழிச்சு உடைச்சு அதை சாகடிப்போன்னு தெரிஞ்சிருந்து கொடுத்தாரு இல்லையா. ಆ ಒಂದು ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾವು ಒಡೆದು ಚುಚ್ಚು ನುಚ್ಚು ನೂರು ಮಾಡಿ ಸಾಯಿಸುವೆಂದು ಗೊತ್ತಿದ್ದರೂ ಆತನು ಕೊಟ್ಟನಲ್ಲವೇ. அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு கிட்டார் கிடைச்சது, ನನಗೆ ಒಂದು ಗಿಟಾರ್ ದೊರಕಿತು. அதை கொடுத்தவர் சைமன் லோடர் என்று சொல்லக்கூடிய ஒரு நண்பர். ಅದು ನನಗೆ ಕೊಟ್ಟವರು ಸೈಮನ್ ಲೋಡರ್ ಎನ್ನುವಂತ ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತರು. அவரு வந்து லண்டன்ல இருந்து வந்து ஓஎம்ல என்னோட ஊழியம் பண்ணினார். ಅವರು ಲಂಡನ್ ಇಂದ ಬಂದು OM ಅಲ್ಲಿ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಅವರು ಸೇವೆ ಮಾಡಿದರು. அவரு என் கூட கொஞ்ச நாள் தான் பழகினாரு, ஆனா போகும்போது அவருடைய கிட்டார் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. ಆತನ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಸ್ವಲ್ಪ ದಿನ ಮಾತ್ರ ಸ್ನೇಹಿತರಾಗಿದ್ದರು. ಆತನು ಹೋಗುವಾಗ ಆತನ ಗಿಟಾರ್ ನನಗೆ ಕೊಟ್ಟು ಹೋದನು. அந்த கிட்டாரு அதுக்கு ஒரு கேஸ் இருக்கும், ಆ ಗಿಟಾರ್ಗೆ ಒಂದು ಕೇಸ್ ಇದೆ, ஒரு ಬಾಕ್ಸ್ ಇದೆ. அந்த பாக்ஸை தூக்கிட்டு ನಾನು நடந்து ಇವ್ங்க வீட்டுக்கு ನಾನು 9 வருஷம் நடந்தேன். ಆ ಒಂದು ಗಿಟಾರ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆ ಬಾಕ್ಸ್ ನೊಟ್ಟಿಗೆ ನಾನು ಇವರ ಮನೆಗೆ 9 ವರ್ಷ ನಡೆದೆನು. அப்படி போகும்போது வரும்போதெல்லாம் அந்த பசங்கள்லாம் குட்டி குட்டி பசங்கள்லாம் ஓடி வந்து அங்கிள் அங்கிள் கண்ணா கண்ணான்னு கேட்பாங்க. ನಾನು ಅದನ್ನು ಎತ್ತುಕೊಂಡು ಬರುವಾಗ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲ ಓಡಿ ಓಡಿ ಬಂದು ಅಂಕಲ್ ಅದನ್ನು ಗನ್ನ ಗನ್ನ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ರು. ಅದು ಎಲ್ಲರೂ தொடறதுக்கு ஆசைப்படுவாங்க, ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ಅದೆಲ್ಲರೂ ಮುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಆಸೆ ಪಡುತ್ತಾರೆ, ಅದನ್ನು ತೆಗೆಯಲಿಕ್ಕೆ ಆಸೆ ಪಡುತ್ತಾರೆ. ஒரு நாள் நான் ஹைதராபாத்ல இருக்கும் பொழுது, ಒಂದೇ ನಾನು ಹೈದರಾಬಾದಲ್ಲಿ ಇರುವಾಗ என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் சுதாகர், ನನ್ನ ಬಹಳ ನಿಕಟವಾದ ಸ್ನೇಹಿತನು ಸುಧಾಕರ್, அவன் பேரு வந்து டேவிட் சுதாகர், ಅವನ ಹೆಸರು ಡೇವಿಡ್ ಸುಧಾಕರ್. அவன் வந்து என்கிட்ட கேட்டான், டேய் நீ வந்து சேலம் போகும்போது கிட்டார் என்கிட்ட கொடுத்துட்டு போடா, நான் வச்சிருக்கிறேன் சொன்னான். ಅವನು ನನ್ನಲ್ಲಿ ಬಂದು ಕೇಳಿದನು, ಲೋ ನೀನು ಸೇಲಂಗೆ ಹೋಗ ಈ ಗಿಟಾರ್ ನನ್ನ ಹತ್ರ ಕೊಟ್ಟು ಹೋಗ, ನಾನು ಇಟ್ಟುಕೊಂಡಿರುತ್ತೇನೆ ಎಂದು. நான் வந்து என் கிட்டாரை மட்டும் கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்பேன். ಆದ್ರೆ ಆ ಗಿಟಾರ್ ನಾನು ಕೊಡೋದಕ್ಕೆ ಬಹಳ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ஏன் சொல்லுங்க, ಏಕೆ ಹೇಳಿ? ஓஎம்ல நான் வேலை செஞ்ச இடத்துல ஏறக்குறைய 350 பேர் என்ன மாதிரி ஓஎம் டீம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ಆ OM ಅಲ್ಲಿ ನನ್ನ ಸೇವೆಗಳನ್ನು ಮಾಡಿದರು 300 ಜನ ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ನನ್ನಂತ ಅಲ್ಲಿ ಅವರು ಇದ್ದರು. அவர்களுக்கு மத்தியில இந்த சைமன் லோடர் எனக்கு மட்டும் பார்த்து என்கிட்ட பேசி இதை கொடுத்துட்டு போறான்னா என்ன அர்த்தம்? ಇಷ್ಟು ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸೈಮನ್ ಲೋಡರ್ ಎನ್ನುವವರು ಇಷ್ಟು ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನನ್ನ ನೋಡಿ ಅದನ್ನು ನನಗೆ ಕೊಟ್ಟು ಹೋದರೆ ಅಂದರೆ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅದು ಪ್ರೀತಿ ಇರಬಹುದು. அது என்ன ಅರ್ಥம்னா, ಅದು ಏನು ಅರ್ಥವೆಂದರೆ, இவன் ரொம்ப கேர்ஃபுல்லா கிட்டாரை பயன்படுத்துறான், கீழே வைக்க மாட்டான், வைக்கும் போது மெதுவா ಅಡಿಪಡಾಮ ವೆಪ್ಪ. ಅವನು ಬಹಳ ಇದನ್ನು ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಇದನ್ನು ಬಹಳ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ, ಇದನ್ನು ಕೆಳಗೆ ಇಡುವ ಬಹಳ ಬಹಳ ಅದನ್ನು ನಿಧಾನವಾಗಿ ಅದನ್ನು ಇಡುತ್ತಾನೆ. ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கிறான், ಬಹಳ ಆಸಕ್ತಿಯಿಂದ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ, ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறான், ಬಹಳ ಭದ್ರವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இன்னொருத்தருடைய கிட்டார, ಅದು ಮತ್ತೊಬ್ಬರ ಗಿಟಾರ್, ಅದು ಇವನಿಗೆ தான் நான் என் கிட்டாரை கொடுப்பேன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். ಇವನಿಗೆ ನನ್ನ ಗಿಟಾರ್ ಅನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿ ಆ ಗಿಟಾರ್ ನನಗೆ ಕೊಟ್ಟು ಹೋದರು. அந்த கிட்டார் நான் எப்படி வச்சிருப்பேன்? ಈಗ ಆ ಗಿಟಾರ್ ನಾನು ಹೇಗೆ ಇಟ್ಟಿರಬಹುದು? ரொம்ப பத்திரமா வச்சிருக்கேன், ಬಹಳ ಭದ್ರವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೆನು. நீங்க நம்ப மாட்டீங்க, ನೀವು ನಂಬುವುದಿಲ್ಲ, நான் படுக்கிற பெட்டுக்கு பக்கத்திலே வச்சுக்கேன் கிட்டார். ನಾನು ಮಲಗುವಂತ ಬೆಡ್ಡಿನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿರುತ್ತಿದ್ದೆನು. என் வைஃப் பார்த்து என்ன தெரியுமா சொன்னா, ನನ್ನ ಹೆಂಡತಿ ನೋಡಿ ಏನು ಹೇಳಿದರೆ ಗೊತ್ತುಂಟೆ? உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு எனக்கு தெரியல, ನಿಮಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಮದುವೆ ಆಯಿತು ಎಂದು ನನಗೆ ತಿಳಿಯದು. உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி இல்ல, இந்த கிட்டார் தான் ஃபர்ஸ்ட். ನಾನು ನಿಮಗೆ ಮೊದಲನೇ ಹೆಂಡತಿ ಅಲ್ಲ, ಈ ಗಿಟಾರ್ ನಿನಗೆ ಮೊದಲನೇ ಹೆಂಡತಿ. அந்த கிட்டாரை விட்டு தூங்கும் போது கூட ஒரு கையை அந்த கிட்டார் மேல போட்டுட்டே தூங்குவேன். ನಾನು ನಿದ್ದೆ ಮಾಡುವಾಗ ಗಿಟಾರ್ ಮೇಲೆ ಒಂದು ಕೈಯನ್ನು ಇಟ್ಟು ನಾನು ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತೇನೆ. அப்ப நான் கல்யாணம் ஆகல, ಆವಾಗ ನನಗೆ ಮದುವೆ ಆಗಿರಲಿಲ್ಲ. என் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துட்டு போனேன் இல்லையா, ನನ್ನ ಸ್ನೇಹಿತನ ಹತ್ರ ಕೊಟ್ಟು ಹೋದನೆಲ್ಲವೇ. சேலம் போயிட்டு நான் 1 மாசம் கழிச்சு வரேன். ಸೇಲಂಗೆ ಹೋಗಿ 1 ತಿಂಗಳ ನಂತರ ನಾನು ಬಂದೆನು. வந்தவன முதல்ல என்ன பார்ப்பேன்? ನಾನು ಮೊದಲ ಬಂದ ತಕ್ಷಣ ಏನನ್ನು ನೋಡಿದೆನು?
எங்கடா என் கிட்டார்னு கேட்டேன். ಎಲ್ಲ ನನ್ನ ಗಿಟಾರ್ ಅಂತ ಕೇಳಿದೆನು. என் ஃப்ரெண்டு இருக்குதா ஏடா அவசரப்படுற வச்சிருக்கடா. ನನ್ನ ಸ್ನೇಹಿತನು ಇದೆ ಕಣೋ, ಯಾಕೆ ನೀನು ಆತರ ಪಡ್ತೀಯಾ? ಇದೆ, வெயிட் பண்றேன், ನಾನು ಕಾಯುತ್ತಿದ್ದೇನೆ. கிட்டாரே காணோம், ಗಿಟಾರೇ ಕಾಣುತ್ತಿಲ್ಲ. எங்கடா கிட்டார்னு கேக்குறேன். ಎಲ್ಲಿ ಗಿಟಾರ್ ಅಂತ ಕೇಳುತ್ತಿದ್ದೇನೆ ಅವನನ್ನ. சாயங்காலம் கொடுக்குறான், காலையில கேட்டேன் சாயங்காலமா கொடுக்குறான். ಬೆಳಿಗ್ಗೆ ಕೇಳಿದಾಗ ಅವನು ಸಂಜೆ ತಂದು ಕೊಟ್ಟನು. ஓபன் பண்ணி பாக்குறேன், கீழே போட்டு உடைச்சிட்டாங்க, ஒரு கார்னர்ல உடைஞ்சிருக்குது. ತೆಗೆದು ನೋಡಿದಾಗ ಕೆಳಗೆ ಬೀಳಿಸಿ ಒಂದು ಕಾರ್ನರ್ ಅಲ್ಲಿ ಅದು ಒಡೆದು ಹೋಗಿತ್ತು, ಬಿರುಕು ಬಿಟ್ಟಿತ್ತು. அவனுக்கு முகமே இல்ல, ಅವನಿಗೆ ಮುಖವೇ ಇಲ್ಲ. எனக்கு சரியான கோபம் வந்து, ನನಗೆ ಬಹಳ ಕೋಪ ಬಂದಿತ್ತು. ஏன்னா இப்படி பண்ண, ಏಕ ಈ ವಿಧವಾಗಿ ಮಾಡಿದೆ? சாரி பிலிப், சாரிடா சாரி. அதே பெல்ட் போடும் போது அதுல ஹோல்ல சரியா உட்கார டப்புன்னு கீழே விழுந்துச்சுடா. ಸಾರಿ ಫಿಲಿಪ್, ಅದು ಬೆಲ್ಟ್ ಆಗುವಾಗ ಅದು ಸರಿಯಾಗಿ ಕೂತುಕೊಳ್ಳಿಲ್ಲ, ಟಪ್ ಅಂತ ಬಿದ್ದು ಕೆಳಗೆ ಬಿದ್ದು. அவ்வளவுதான். நான் ஒரு வாரம் அவங்கள்ட்ட பேசவே இல்லை. ಅಷ್ಟೇ, ನಾನು ಒಂದು ವಾರ ಕಾಲ ಅವನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. ஏனென்றால், ಏಕೆಂದರೆ நான் பத்திரமா வச்சுக்கவேன்னு சொல்லி தான் என் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்துட்டு போனான். ನಾನು ಭದ್ರವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಎಂದು ನನ್ನ ಸ್ನೇಹಿತನು ನನಗೆ ಅದು ಕೊಟ್ಟು ಹೋದನು. நான் என்ன பண்ணேன், ನಾನೇನು ಮಾಡಿದೆ, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் அதை நம்பி கொடுத்துட்டு போனேன். ನನ್ನ ಸ್ನೇಹಿತನಿಗೆ ಅದನ್ನು ನಂಬಿ ಕೊಟ್ಟು ಹೋದೆನು. ஆனால் அவன் வந்து அது கீழே தவறுதலா தான் போட்டான், பை மிஸ்டேக் தான் போட்டான். ಅದರ ಕೆಳಗೆ ಬಿದ್ದಿತ್ತು, ಅದರ ಬೈ ಮಿಸ್ಟೇಕ್ ಬಿದ್ದಿತ್ತು. அது கார்னர்ல அப்படியே கொஞ்சம் உடைஞ்சிருச்சு. ಅದು ಕಾರ್ನರ್ ಆಗಿ ಸ್ವಲ್ಪ ಬಿರುಕು ಬಿಟ್ಟಿತ್ತು. அதனால நான் அவன் நம்பி கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்பேன். ಆದ್ದರಿಂದ ನಾನು ಅವನು ನಂಬಿ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಬಹಳ ಯೋಚಿಸುತ್ತೇನೆ. எப்பவும் பேசுற மாதிரி அவன்கிட்ட பேசல, ಯಾವಾಗಲೂ ಮಾತಾಡುವಂತ ಅವನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. ಕೋಪವು. ஆனா இயேசு நம்ம என்ன பாடுபடுத்திருக்கிறோம். ಆದರೆ ಯೇಸು ನಾನು ಏನೆಲ್ಲ ಹಿಂಸೆಗಳು ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ. பிதாவாகிய தேவனுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கணும். ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೆ ಎಷ್ಟು ಕೋಪ ಬಂದಿರಬಹುದು. புரியுதா? ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? சிலுவையின் காட்சி புரியுதா? ಸಿಲುವೆ அந்த ದೃಶ್ಯವು ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ನಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವಂತ ಆಜ್ಞೆಯು ಆತನ ಮೇಲೆ ಬಂದಿತು. ಅದ ஒரு பாட்டா பாடுவோமா? ಅದನ್ನು ಒಂದು ಹಾಡಾಗಿ ನಾವು ಹಾಡೋಣವೇ? ನಮಗೆ ಸಮಾಧಾನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ. தைரியமா பாடுங்க. ஸ்டார்ಟ್ பண்ணுமா? ನಮಗೆ ಸಮಾಧಾನ ನೀಡಲೆಂದು ಅಂದೆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸುಧುಂದಿ, ಆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಕೊಂಡಿ. ತಮಿಳ್. சரி, எல்லாரும் எழுதி நிற்போம். ನಾವು ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. கர்த்தருடைய பந்திக்கு நம்ம ಕರ್ತನ ಪಂಥಿಗೆ ನಮ್ಮನ್ನು ನಾವು ಆಯತ್ತ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, ನಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತ ಆಜ್ಞೆಯು இயேசு பெற்றுக்கொண்டார். ಯೇಸುನು ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಂಡನು. அதனாலே நமக்கும் தேவனுக்கும் சமாதானம் உண்டாயிற்று. ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ನಮಗೂ ದೇವರಿಗೂ ಸಮಾಧಾನವು ಉಂಟಾಯಿತು. தேவனுடைய கிருபை, ದೇವರ ಕೃಪೆಯು நமக்கு சமாதானத்தை கொண்டு வந்தது. ನಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಂಡು ಬಂದಿತು. நாம் கேட்ட அந்த வசனங்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். ವಾಕ್ಯಗಳಿಗೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. நம்ம மத்தியில சகோதரர்